வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. நம்மளோட சேனல்ல மேக்ஸ் வீடியோ, அதாவது நமக்கு நியூ சிலபஸ் படி ரெண்டா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்ஸவேவும் நார்மல் ஜென்ரல் டாபிக் எல்லாம் ஒருதாவும், ரீசனிங்கை தனியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் டாப்பிக்கில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4-5 டாபிக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதில் எல்லா மாடலுமே எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட எதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே ஒரு 10-20 மாடல் டைப் சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முடிஞ்ச உடனே அந்தந்த தலைப்புக்குரிய பழைய கொஷின் பேப்பரோட கம்பைலேஷன், மொத்த கம்பைலேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் அந்த பேசிக்லேருந்து இப்போ ஒரு டாபிக் கற்றுக்கிட்டா தான் அடுத்த டாபிக் அதுலேருந்து லிங்க் ஆகும். அதை யூஸ் பண்ணி அடுத்த சம் போடுற மாதிரி இருக்கும். அந்த டாபிக் யூஸ் பண்ணி அடுத்த சம் போடுற மாதிரி இருக்கும். அப்படி தான் வரிசையை எடுத்துகிட்டு வரேன். அதனால் நீங்களும் அந்த ஆர்டர்லேயே பார்த்துட்டே வாங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நோட்டில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பெர்சன்டேஜ். இதில் ஆல்ரெடி 2 பார்ட் நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 6 டைப் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே பேசிக் டைப்பு. அது வந்து நிறைய வாட்டி ரொம்ப ஈஸியாக கேட்கும்போது அந்த மாதிரி சிம்பிளாகவும் கேட்டுருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பார்ட் 3லேருந்து தான் கொஞ்சம் டஃப்பான மாடல் வந்து உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த இதுலேயும் அடுத்த பார்ட்லேயும் வர கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இதில் என்னென்ன டைப் பார்க்குறோம் அப்படின்னு பாருங்க. இதுலேயும் ஒரு 3 டைப் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, டைப் 7 மக்கள் தொகை கணக்குகள். இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆமாம், நம்ம வந்து தனி வெட்டி கூட்டு வெட்டி பார்க்கும்போதும் அதுலேயே இந்த மக்கள் தொகை கணக்குகளும் பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா அதுலேயும் இத்தனை சதவீதம் அப்படின்னு வர்றதுனால மக்கள் தொகை கணக்கு அந்த இதுலேயும் வரலாம், இதுலேயும் வரலாம், பெர்சன்டேஜ்லேயும் வரலாம். அதே சம் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த பெர்சன்டேஜ்லேயும் இது ஒரு டைப்பு தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் ஒரு 2 சம் போடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% அதிகரிக்கும். ஆனால் 2011 மக்கள் தொகையை காண்க. எனில் அதிகரிக்கும், இந்த மாதிரி அதிகரிக்குமானால் இப்படியேவும் 10% அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னா அடுத்த வருஷம் 2011 எவ்வளவு இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியே கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் பெர்சன்டேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். நான் அதில் நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். 2 டைப்பில் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடில் தான் இங்கே நான் போட போகிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2010 மக்கள் தொகை வந்து 1,50,000. அப்போ 2011 எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 10% இன்க்ரீஸ் ஆகுது அடுத்த வருஷத்துல. இப்போ 1,50,000 PNR/100 போடுவோம்ல, அதே மாதிரி தான் 10% இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு தான். அதனால நான் இங்கே 1 போடலாம், போடாமலும் விட்டுறலாம். 1 டிவைடட் பை 100. இப்போ நான் அடிச்சு போடுறேன். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இப்போ எவ்வளவு இருக்கு மிச்சம்? 15,000. அப்போ 10%ன்றது 15,000. இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதி போடுறேன். ஆனால் இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் மைண்டில் பார்த்த உடனே கால்குலேட் பண்ணணும். 10%ன்றது எப்பயுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1,50,000 10% 15,000. அப்போ 1,50,000 15,000 கூட்டினேன்னா எனக்கு 1,65,000. அவ்வளோதான். அப்படி மனக்கணக்காகவே போட பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் இப்படியே போடுங்க. போக போக உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ 15,000 தான் 10% 2011 கூடும்னு போட்டிருக்கோம். அப்போ மொத்தம் எவ்வளவுன்னு கேட்கும்போது 1,50,000 ப்ளஸ் இந்த 15,000 ரெண்டையும் கூட்டினா எனக்கு 1,65,000 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? நம்ம நார்மலாக செஞ்ச சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதே மெத்தட் தான், அதே சம்ஸ் தான். ஆனால் பெர்சன்டேஜ்லேயும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இதே மக்கள் தொகையிலே இன்னொரு சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500. பெரிய நகரங்களுக்கு குடிபெயர்ந்ததில் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை 4% குறைகிறது எனில் தற்போதைய நகர மக்கள் தொகை எவ்வளவு? ஒரு நகரத்துல வந்து 62,500 பேர் இருக்காங்க. அங்க இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேற பெரிய பெரிய சிட்டிகள்ல போய் செட்டில் ஆற நெறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. வருஷத்துக்கு 4% குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்க. ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? 4% குறைகிறது வருஷம் வருஷம். அப்டின்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சம்ல கண்டுபிடிச்சு அத ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்க மைனஸ் பண்ணணும். பாருங்க முதல் வருஷம். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஆகும்? 62,500 இருந்த மக்கள் தொகை வந்து 4% குறையுமா? அந்த 4% எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இப்ப இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா, இது 2யும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2,500ன்னு கிடைக்கும். இப்ப இந்த 62,500ல இருந்து இந்த 2,500 நான் மைனஸ் பண்ணிரணும். செகண்ட் இயர் கண்டுபிடிக்கும்போது. அப்ப என்ன ஆகும்? 62,500ல 2,500 போனா 60,000 மட்டும் தான் இருக்கும். 60,000. இப்ப இந்த வருஷமும் 4% குறையுது. அப்ப நான் 4% கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு வரும்? 624 2,400 அடுத்த வருஷம் குறையும். அப்ப இந்த 60,000த்துல இருந்து இந்த 2,400 மைனஸ் பண்ணுங்க. 60,000 மைனஸ் 2,400 அப்படின்னு போட்டா ஆன்சர் எவ்வளவு வரும்? 57,600 அப்படின்னு கிடைக்கும். இப்ப 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா 57,600 ஆயிரும் மக்கள் தொகை. 4% குறைஞ்சு. கூடுறதுக்கு ஒரு சம் குடுத்துட்டேன். குறைக்கிறதுக்குன்னா எப்படி நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சம் மாடல் பார்த்துட்டோம். இந்த மாடல்ல வரும். ஒண்ணு கூட்டணும், குறைக்கணும். வருஷம் ஒரே வருஷம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 2, 3 வருஷம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். காலாண்டுக்கு ஒரு முறை கூடுது, அரையாண்டுக்கு ஒரு முறை கூடுதுன்னு கூட குடுப்பாங்க. அதுவும் எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. வருமான கணக்குகள். அதாவது ஒருத்தரோட வருமானம் இவ்வளவு, அதுல இவ்வளவு செலவழிச்சாரு அப்படின்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட கணக்குகள் வந்தா எப்படி போடணும்? அப்படின்னு சொல்லி இதுல ஒரு 2 சம் மாடலா பார்க்கலாம். பாருங்க. ரோஹித் தனது வருவாயில் 40% உணவிலும், வாடகைக்கு 20%த்தையும், பொழுதுபோக்கில் 10%த்தையும் மற்றும் போக்குவரத்துக்கு 10%த்தையும் செலவு செய்கிறார். அவரோடதுல செலவு மட்டுமே இவ்வளவு பண்றாரு. மாத இறுதியில் அவரது சேமிப்பு ரூபாய் 1,500 எனில் மாத வருவாய் எவ்வளவு? செலவழிக்கிற பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஆனா செலவழிக்கிற ரூபாய் எவ்வளவுன்னு கொடுக்கல. ஆனா சேமிக்கிறதுல ரூபா கொடுத்துட்டாங்க, பெர்சன்டேஜ் கொடுக்கல. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இத? ஃபர்ஸ்ட் அவர் செலவழிக்கிற அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் கூட்டுங்க. உணவுக்கு 40%, அடுத்தது வாடகைக்கு 20, பொழுதுபோக்குல ஒரு 10, போக்குவரத்துக்கு ஒரு 10. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 40, 60, 80, 40, 60, 70, 80. மொத்தம் 80% அவர் செலவு பண்ணிடுறாரு. இதான் நான் தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. அப்ப 80% செலவு பண்ணிடுறாரு. மிச்சத்தை தான் அப்ப அவர் சேமிக்க முடியும். அப்ப அவர் வாங்குற சம்பளம் 100%னா அதுல 80 செலவழிச்சது போக அவர் மிச்சம் பண்றது எவ்வளவு? 20% மிச்சம் பண்றாரு. இது சேமிப்பு. அப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஒவ்வொரு மாசமும் 1,500 அவர் சேமிக்கிறாருன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 20%ன்றது தான் 1,500. ஏன்னா 80% அவர் செலவழிக்கிறாருன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா கொஸ்டின்ல? இது எல்லாத்தையும் கூட்டினா இவ்வளவு எல்லாமே செலவு அவருக்கு. அவர் மிச்சம் பண்ற அந்த 20% தான் 1,500. 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஈஸியா எதிர்மாறல், நேர்மாறல், எதிர்மாறல் டைப்ல போட்டுருங்க. 20% அப்படிங்கிறது 1,500 எனக்கு மொத்த தொகைன்னு கேட்டாலே 100% தான். 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
அப்ப பெர்சன்டேஜ் கூடுனா அமௌண்ட்டும் கூடும். எதிர்மாறல் நேர்மாறல் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இப்போ எவ்வளோ வரும்? 100 இன்ட்டு 1500 டிவைடட் பை 20. இதை இப்போ அடிச்சு போடுவோம். 2 2 10. இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 7500ன்னு கிடைக்கும். அவரோட மொத்த வருமானம் வந்து 7500. அதில் தான் இவ்வளோ செலவழிச்சது போக மிச்சம் 1500 ரூபாயை மிச்சம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மொத்த வருமானம் 7500. இவ்வளோதான். கொடுத்துருக்குறது எல்லாம் செலவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டா எனக்கு எவ்வளோ செலவழிக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த செலவழிச்சது போக மிச்சம் எல்லாமே சேமிப்பு தான். அப்போ செலவழிச்சது 80% வந்துருச்சு. அப்போ மிச்சம் 20 தான் சேமிப்பு. அந்த 20% எவ்வளோன்றதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாடலில் இப்போ இன்னொரு சம் பார்த்துடலாம். பாருங்க. மூலப்பொருட்களுக்காக குணால் ரூபாய் 35,000 செலவழிக்கிறார். இயந்திரத்திற்காக ரூபாய் 40,000 செலவு போக மொத்த தொகையில் 20% கையிருப்பில் உள்ளது எனில் மொத்த தொகை எவ்வளவு? இதுவும் அதே மாதிரி தான். ஏதோ ஒரு மூலப்பொருள் வாங்குறதுக்காக 35,000 ரூபாயும் மிஷின் வாங்குறதுக்காக ஒரு 40,000 செலவழிச்சிடுறாரு. அவர்கிட்ட கையில் எவ்வளோ தொகை இருந்துச்சுன்னு கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சிருந்தாரு. அதில் இந்த ரெண்டுக்கும் செலவு போக மிச்ச தொகை 20% அவர் கையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போன தடவை செலவை புறம் பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு சேமிப்பை பணமாக கொடுத்தாங்க. இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவெல்லாம் பணமாக கொடுத்துட்டு சேமிப்பை பெர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்பயும் அதே மாதிரி தான். இப்போ கூட்டி பாருங்க. அவர் எவ்வளோ செலவழிச்சாருன்னு 35,000த்தையும் 40,000த்தையும் நான் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 75,000 கிடைக்கும். இந்த 75,000 போக மிச்ச தொகை தான், மீதம் தான் வந்து 20%. அப்போ இந்த 7,500ன்றது தானே 80%. அவர் செலவழிச்சது தான் 80%. மிச்சம் 20 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சாலே போதும், நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 80%ன்றது 75,000. 75,000னா 100% எவ்வளவு? அவ்வளோதான். இது கூடுது. அப்போ இதுவும் கூடும். எதிர்மாறல் 100 இன்ட்டு 75,000 டிவைடட் பை 80. சாரி, இது நேர்மாறல் குறுக்கு பெருக்கல். இப்படி பண்ணணும். அது சொல்லித்தர மட்டும் இல்லையா? குறுக்கு பெருக்கல்னா இப்படி வரும். அப்போ இந்த 80 கீழே வரும். சரி, இப்போ அடிச்சு போடுங்க. இப்போ இதை அடிச்சா 1 8 9 8 72 3 7 5ன்னு வரும். இப்போ இது ஒரு 0 மட்டும் இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். 7 5 0 93,750 அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருந்த டோட்டல் அமௌண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கதை வச்சு நம்ம அதிலே டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை எது என்னன்றதை எடுத்து கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இந்த மாதிரி இவ்வளவு கூட்டினாங்க, இவ்வளவு செலவழிச்சாங்க, இதுக்கு இவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்லி வருமான கணக்குகள் வந்து ஒன்னாச்சும் வரும் எப்பயுமே அடிக்கடி. சரி, இப்போ நம்ம 2 டைப் பார்த்துட்டோம். என்னென்னது? மக்கள் தொகை கணக்குகள் பார்த்துட்டோம், வருமான கணக்குகள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்தல் கணக்குகள். தேர்தல் கணக்குகள் அப்படின்னா என்னன்னா, அந்த எலெக்ஷன் டைப். இவ்வளவு சதவீதம் ஓட்டு விழுந்துச்சு, இவ்வளவு விழுகல, இவ்வளவு செல்லாத ஓட்டா போச்சு, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வியெல்லாம் வரும். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி வரும்ன்ற ஒரு சம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சம். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதில் 68 ஓட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டது. வெற்றி பெற்றவர் 52 ஓட்டுகளை பெற்று பாருங்க, கொஸ்டின்ல கொஞ்சம் இது தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது என்னன்னா 98, அதுதான் இப்படி டைப் ஆயிருக்கு. ஓகேவா? 98
பாருங்க 98. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதுல 68 ஓட்டு மொத்தத்துக்கும் அந்த எலக்ஷன்ல 68 ஓட்டு செல்லாததுன்னு அறிவிச்சுட்டாங்க. ஜெயிச்சவரு 52% வாங்கியிருக்காரு. தோத்தவங்கள விட எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னா, 98 ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா, மொத்தமா பதிவாகிய ஓட்டுக்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒருத்தர பத்தின டேட்டா ஓரளவு எல்லாமே வந்துருச்சு. 52% வாங்கியிருக்காரு. 98 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இப்போ மொத்தமா பதிவாகுன ஓட்டுக்கள்னு கேட்குறாங்க. அப்ப இதுல நம்ம செல்லும் ஓட்டு, செல்லாத ஓட்டு எல்லாமே கணக்கெடுக்கணும். இப்ப வாங்க வரிசையா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு செல்லும் ஓட்டு மட்டும் கண்டுபிடிப்போம். செல்லும் ஓட்டுன்னா என்னன்னா, மொத்தம் எவ்வளோ ஓட்டுல இவங்க ஜெயிச்சாங்க 2 பேருக்கும் இடையில. ஏன்னா, அத வச்சு தான் நம்ம அடுத்தத கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. அவரு 52%. அப்ப இன்னொருத்தர் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? மிச்சம் இருக்கிற 48 தானே இன்னொருத்தரோட ஓட்டா இருக்கும். ஓகே. அப்ப நான் பிரிச்சுக்கிட்டேன். இவர் 52 வாங்கியிருக்காருன்னா, இன்னொருத்தர் 48 வாங்கியிருக்காருன்றத நம்ம கெஸ் பண்ணிறணும். இப்போ அதே மாதிரி இவர விட இவர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு? 98 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்ற கொஸ்டின்லயே குடுத்துட்டாங்க. அப்போ இந்த 52க்கும் 48க்கும் என்ன டிஃபரன்ஸு? 4%. இந்த 4% தான் 98 ஓட்டு. இத தான் நான் கொஸ்டின்ல இருந்து இப்ப கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருத்தரோட ஓட்டு பெர்சன்டேஜ் குடுத்துட்டாங்க. அப்ப 100ல மிச்சம் இருக்கிறது தான் இன்னொருத்தரோடது. இவர் ஏ, இவர் பி. இவர் 98 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாருன்னு சொல்லிட்டாங்க. பெர்சன்டேஜ் படி அவர் 4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. ஓட்டு படி 98. அப்ப அந்த 4% தான் 98 ஓட்டு. இத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணிரலாம்? 100% எவ்வளவுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு 4% தான் 98 ஓட்டுனா, 100% எவ்வளவு? இப்ப என்ன பண்ணுவோம்? குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 100 × 98 டிவைடட் பை 4. 25. இத மல்டிப்ளை பண்ணா 2450 ஓட்டுகள் கிடைக்கும். நீங்க டக்குன்னு கீழ ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த 2450 இருக்கும். அத டிக் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆனா தப்பு. ஏன் அப்டின்னா, அங்க கேட்டிருக்கிறது வந்து மொத்தமாக பதிவாகியுள்ள ஓட்டுக்கள் எவ்வளவு அப்டிங்கிறது தான். நம்ம கண்டுபிடிச்சிருக்குது செல்லும் ஓட்டு மட்டும் தான். ஏன்னா, இந்த 2450 ஓட்டுல தான் 98 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா, மொத்த ஓட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த மொத்த ஓட்டுல 68 ஓட்ட வேற ஆல்ரெடி எலிமினேட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. செல்லாத ஓட்டுன்னு. அப்ப மொத்த ஓட்டுன்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 2450 செல்லும் ஓட்டு கூட செல்லாத ஓட்டு 68 நம்ம கூட்டிக்கிறணும். கூட்டுனா 2518 ஓட்டுகள் அப்படிங்கிறது தான் மொத்த ஓட்டுக்கள். புரியுதா? இதுதான் ஆன்சர். எப்பயுமே சம் வந்து போடுறது பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல போய் நம்ம கொஸ்டின ஒழுங்கா ரீட் பண்ணாமலோ, இல்ல கரெக்ட்டா ஃபுல்லா ஆன்சர் கண்டுபிடிக்காமலோ, இல்ல தேவையில்லாம சில நேரம்லாம் அவங்க வெறும் செல்லும் ஓட்டு மட்டும் கேட்டிருப்பாங்க. நம்ம அதையும் கூட்டி போட்டு மொத்த ஓட்டுகள போட்டுருவோம். அப்படி சின்னதா கவனிக்காம நம்ம விடுறதுனால கண்டிப்பா ஆப்ஷன்ல அந்த ஆன்சரும் கண்டிப்பா இருக்கும். இப்படிதான் நெறைய மிஸ்டேக் ஆகுமே தெரியாம, சம்மே தெரியாம எக்ஸாம் போறவங்கலாம் ரொம்ப கம்மி தான். எல்லாருக்குமே தெரியும். பிராக்டிஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. அங்க போய் பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்கால தான் மார்க் போறது. நல்லா கவனமா போடுங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஓட்டுன்னு வந்துட்டாலே, ஒருத்தரோட ஓட்ட பெர்சன்டேஜ வச்சு இன்னொருத்தர நம்ம கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் நம்ம சம் போடுற மாரி வரும். சரி இதுலயே இன்னொரு சம் மட்டும் பார்த்துரலாம். பாருங்க. ஒரு கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் தேர்தலில் தாமரை மற்றும் பாண்டியன் ஆகிய இருவர் போட்டியிட்டனர். மொத்த வாக்குகளில் 44% அதாவது 11,484 வாக்குகள் வந்து பாண்டியனுக்கு கிடைத்தது. தாமரைக்கு 36% வாக்குகள் கிடைத்தன. 2 பேர் போட்டி போடுறாங்க. அதுல பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு 44%. அந்த 44% எவ்வளவுன்றதையும் குடுத்துட்டாங்க. 11,484. அதுக்கப்புறம் தாமரைன்றவங்களுக்கு 36% ஓட்டு தான் விழுந்துச்சு.
ஏன் அவங்க அத குடுத்துருக்காங்கன்னா, மிச்சம் இருக்கிற இப்ப 44%ல பாண்டியன் ஜெயிச்சிருக்காருன்னா, மிச்சம் இருக்கிற 56 பெர்சன்டேஜும் பாமரைக்கு தான் விழுந்துச்சா? இல்ல. அப்படி விழுந்திருந்தா தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்களே! ஆனா அவங்க தோத்துட்டாங்க இல்லையா? அப்ப என்னன்னா, மிச்சம் 36% தான் அவங்களுக்கு விழுந்துச்சு. அப்போ ஓட்டு பதிவானதே இவ்வளோதான். ஓகேவா? அத நம்ம தான் அதான் இங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் சம்மு. இதுலருந்து 2 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டினையும் சால்வ் பண்ணணும். பாருங்க, கிராமத்தில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா, 44% ஜெயிச்சவரும், 36% தோத்தவங்களும் வாங்கியிருக்காங்க. 2யும் கூட்டுனா 80 தான் வருது. 80% ஓட்டு தான் மொத்தமே பதிவான ஓட்டு. ஓகேவா? மீதி 20% ஓட்டு போடவே வரல. அதனால தான் இவங்க தாமரை வந்து வெறும் 36% ஓட்டு வாங்கி தோத்துட்டாங்க. ஒருவேள பாண்டியனுக்கு போட்ட 46 போக மிச்சம் 56 இவங்களுக்கு விழுந்திருந்துச்சுன்னா, இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப பதிவான ஓட்டுக்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கறாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு கேட்கல. எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த 80% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு நான் சொல்லணும். அதுதான் ஆன்சர். அப்ப 44% அப்படிங்கிறது 11,484ன்னா 80% எவ்வளவு? எவ்வளோ வரும்? 80 இன்டு 11,484 டிவைடட் பை 44. இப்ப நான் இத அடிச்சு போட்டேன்னா, எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, 20,880. இதுதான் பதிவான ஓட்டுக்கள். இவ்வளோ ஓட்டு தான் பதிவாயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. போட்டியிட்ட இருவருக்கும் வாக்கு அளிக்காதவர்கள் எத்தனை பேர்ன்னு கேட்குறாங்க. அப்ப 80% தான் ஓட்டு விழுந்துச்சுன்னா, மிச்சம் வாக்கு அளிக்காதவங்க எத்தனை பேரு? 20%ன்னு நம்மளுக்கே தெரியும். ஆனா அவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அப்ப எப்படி நம்ம 80% கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி 20% கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். 44% 11,484ன்னா 20% எவ்வளவு? 20 இன்டு 11,484 டிவைடட் பை 44. அடிச்சு போட்டா எனக்கு 5,220 அப்படின்னு கிடைக்குது. இது வாக்களிக்காதவர்கள். வாக்களிக்காதவர்கள் ஓட்டு வந்து 5,220. இப்போ மொத்த வாக்குகள் அந்த ஊர்லயே மொத்த வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு கூட கேட்கலாம். மொத்த மக்கள் எவ்வளவுன்னு கூட கேட்கலாம். மொத்த வாக்காளர் எவ்வளவுன்னு கேட்டா, என்ன செய்யணும்? 2 கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்ஸரையும் கூட்டி போட்டோம்னா, அப்படி இதுல கேட்கல. மேபி கேட்டிருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போட்டவங்க 80% எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 20,880. ஓட்டே போடாதவங்க எத்தன பேர் சொன்னோம்? 5,220. இப்ப இது 2யும் கூட்டி போடுங்க. 0 மிச்சம் 1, 1, 6. அந்த ஊர்ல இருக்கிற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை இதுதான். இப்படி எப்படி கேட்டாலும் நம்ம குடுத்திருக்க டேட்டாவுல இருந்து பிரிச்சு கண்டுபிடிக்க தெரியணும். அவ்வளோதான். ஓகேவா? மத்த பெர்சன்டேஜ் கணக்கு மாதிரி இல்லாம, இந்த ஓட்டுன்றது எப்படி இருக்கும்னா, ஒருத்தரோட ஓட்ட வச்சு கம்பேர் பண்ணி இன்னொருத்தரோடத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுக்குள்ளேயே தான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ்க்கு வருமே தவிர, ரொம்ப வித்தியாசமா வரப்போறது கிடையாது. இந்த இதுல வந்து இந்த 3 மாடல் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பார்த்துருக்கத தெளிவா பாருங்க. இந்த டைப்ல வேற என்னென்ன சம்ஸ் எல்லாம் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சேனல கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இன்னும் ஒரு டாபிக் தான். அத முடிச்சுட்டோம்னா, மேத்ஸ்ல இருக்க மெயினான டாபிக் எல்லாமே முடிஞ்சிரும். அடுத்தது ரீசனிங் மட்டும் தான். ரீசனிங் ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாம நம்மளோட சேனல்ல வந்து அம் இதுக்கான ரிவிஷன் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ஃப்ரீயா குடுத்துருக்கோம். அதிலேயே வந்து ஆப்ஷன்ல ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கும். நீங்க ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்ட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. அத யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் மேத்ஸ் வந்து போட்டுட்டே இருங்க. மேத்ஸ வந்து எக்ஸாம் வரைக்குமே மொத நாள் வரைக்குமே நீங்க மேத்ஸ் போட்டுட்டே தான் இருக்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முந்தின நாள் வரைக்கும். அப்பதான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. திரும்ப இதோட அடுத்த பார்ட் 4 வீடியோல உங்கள மீட் பண்றேன்.
தேங்க் யூ. பை.